டியூஸ்டே மார்னிங் அத்தை தான் டிஃபன் பண்ணியிருந்தாங்க. இட்லி ஊத்தி, தக்காளி சட்னி அரைச்சு வச்சிருந்தாங்க. சரி ஓகே. லஞ்ச் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டப்ப, சரி ஓகே. குருமா குழம்பு வச்சுட்டு பீட்ரூட் பொரிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம சும்மா இருப்போமா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, எக்ஸ்ட்ராவா ஏதாவது வத்தல் வறுத்துக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தேன். அதுக்கேத்த மாதிரி தான் பிளானும் கரெக்டாவே போயிட்டு இருந்துச்சு. லிட்ரலி 12:30 மணிக்கெல்லாம் சமைச்சே முடிச்சாச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. கரெக்ட்டா நம்ம சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் எங்க மாமனார் வீட்டுக்கு வந்திருந்தாரு. அதுவும் பிரியாணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இங்க சாப்பாடும் செஞ்சாச்சு. இதில சாப்பாடும் வேற வாங்கியிருக்கோம். சூப்பர்! அப்படிதான் இருந்துச்சு என்னோட மைண்ட் ஸ்டேட் அப்ப. இதுக்கே லஞ்சுக்கு அத்தை சொல்லியிருந்தாங்க. நாங்க ஆக்சுவலா நேத்தே பட்டாணி ஊற வச்சிருந்தோம். ஆனா, அது சில பல காரணங்களால செய்ய முடியல. சரின்னு சொல்லிட்டு பட்டாணி, அப்புறம் உருளைக்கிழங்கு, ப்ளஸ் முருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 இன்கிரீடியன்ட் வச்சு தான் இந்த கறி குழம்பு ஃப்ளேவர்ல ஒரு குழம்பு வச்சிருந்தேன். பட் இருந்தாலும் லஞ்சுக்கு நான் பிரியாணி தான் சாப்பிட்டேன். ஏன்னா, அப்புறம் இது வீணா போயிடும்ல. ஆனா பிரியாணி நல்லா வேற இருக்கும். சரின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு நாங்க எல்லாரும் பிரியாணி தான் சாப்பிட்டோம். எங்க மாமா வெஜ்ஜுன்றதுனால அவங்க மட்டும் நம்ம செஞ்ச ஒயிட் ரைஸ் அந்த மாரி சாப்பிட்டுட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஒரு 6 மணி போல, சரி ஓகே. நம்ம செஞ்ச சாப்பாட நம்மளே சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு, சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போயிருந்தேன். அப்பதான் பார்த்தா கொஞ்சம் பால் வேற இருந்துச்சு. அத்த அதில காஃபி போட்டுடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு, அதில காஃபி போட்டு அவருக்கும் அத்தைக்கும் குடுத்துட்டு, நம்ம சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தோம். சரின்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நான் காஃபி குடிச்சேன். பட் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அவ்வளோதான் டின்னர் கம்ப்ளீட்டட்ன்னு சொல்லிட்டு வந்தா என்னோட ஹஸ்பண்ட் 2 சமோசா வேற எடுத்துட்டு வந்திருக்காரு சாப்பிட சொல்லி. இவ்வளோதாங்க. வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.